Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த sanitary napkin எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். எதுக்காக sanitary napkin வீட்ல ரெடி பண்றோம் அப்படினா ஒரு சேஃப்காக தான். இப்போ வந்து நிறைய பேர் பார்க்குறோம் யூட்ரஸ் ப்ராப்ளம், PCOD ப்ராப்ளம் நிறைய விஷயங்க சொல்றாங்கல. சோ நம்மளோட பிள்ளைங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு சேஃபா யூஸ் பண்ணனும் அப்படின்றதால இந்த வீட்லயே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ட்டில் வந்து நான் ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். 12 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம், உங்களோட பழைய நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல ரெகுலராக, அந்த பேடோட சைஸில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி சார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சுடிதாரோட காலர் கேன்வாஸ் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக் கவர். இது பார்த்தீங்கன்னா மக்ர கவர் தான். ஸோ சேஃபாக தான் இருக்கும். இது ஒரு லேயர் எடுக்கிறோம். எதுக்குன்னா லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி பண்டல் வந்து காட்டன் பண்டல் நான் மீஷோவில் வாங்கினேன். 274 ருபீஸ். அதாவது 5 பண்டல்ஸ் வந்து 274 ருபீஸ்க்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து வேறு பேட்டர்னில் கூட வாங்கிக்கலாம். இது வந்து டபுள் சைட் டேப். இது வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம மிஷின் கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டெய்லரிங் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுனா இது வந்து அயனிங்கில் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு இருக்குது, இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அந்த பேட்டர்னை அப்படியே மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கார்னரில் மட்டும் ஸ்டிச் பண்ணணும், வேறு எங்கேயும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி நீடில் போகும்போது லீக்கேஜ் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அயர்ன் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த ஷேப் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இங்கே நான் ஸ்டாப்லர் போடுறேன். நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப்லருக்கு பதிலாக துணி காய போடுற கிளிப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு விலகாமல் இருக்கும். ஸோ அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கீழே லேயர் மேலே லேயரில் மட்டும் நமக்கு ஸ்டாப்லர் வந்தால் பரவாயில்ல, கீழே லேயர்லேயும் ஸ்டாப்லர் வருது அப்படின்னும் போது நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டு கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த லேயர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேயர் வந்து அவாய்ட் பண்ணணுனால பண்ணலாம். பட் வந்து நமக்கு லீக்கேஜ் ஃபீல் இருக்கக்கூடாது. நம்ம வெளியெல்லாம் போக போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த லீக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படின்றதால தான் இந்த கவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சாஃப்ட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாஃப்டான கவர் தான் இது. ஸோ இந்த மாதிரி கவர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஷேப் லைட்டாக கொடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்டர்ன் போட்டோம்ல, அதை விட சுற்றி வந்து கம்மியாக இருக்கணும். சுற்றி எல்லாம் ஸோ மெஷர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாப்லர் எடுத்துடுறேன். இது வந்து அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாப்லர் போட்டேன். ஓகேவா? 2 பீஸாக இருக்கும். ஷைனிங் இருக்கிற பக்கம் மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். கேன்வாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஷைனிங்காக ஒரு பக்கம் இருக்கும், அது மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த கவர் அது மேலே வைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த கவரோட மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுற்றி வந்து நமக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அந்த கவர் இருந்ததுன்னா கவரும் வந்து அயர்ன் ஆகும் அப்படிங்கிறதால அந்த கவர் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து சுற்றி நம்ம அந்த கேன்வாஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து காட்டன் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்களோட ஃப்ளோ உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அதிகமாக லேயர்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேர்ட் டே அந்த மாதிரி இருக்கும்போது லேயர் கம்மியாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஃபுல் திக் லேயர் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி லேயர் வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இன்னும் ஒரு லேயரும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அது மிடில் தானே வரும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷன் ஃபீலும் இருக்காது. அதுவும் பியோர் காட்டன் தான், இது பாக்டீரியா ஃப்ரீ காட்டன் தான். ஸோ இப்போ அடுத்த லேயரை நான் மேலே வச்சு அப்படியே அயர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நல்லா சுற்றி அயர்ன் பண்ணியாச்சு. ஸோ அந்த காட்டன் வந்து அந்த கேன்வாஸோடு நமக்கு அப்படியே ஸ்டிக் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து இந்த டேப் ஸ்டிக் பண்ணிக்கலாம், டபுள் சைட் டேப்பு. ஸோ மிடில் ஒரு 5 இன்ச் அளவுக்கு, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 5 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கே, நமக்கு இரிட்டேஷனாக இருக்காதா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை, இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இரிட்டேஷன் எதுவும் நமக்கு தெரியல. அதே மாதிரி நல்லா ஸ்டிக் ஆகுது. நம்ம வந்து அது மூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. அந்தளவுக்கு நல்லாவே ஸ்டிக் ஆகுது.
ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டாக வந்து ஒரு நீடில் வச்சு நான் மேலே ப்ரிக் பண்ணி விட்றேன். மேலே மட்டும் தான் ப்ரிக் ஆகணும், உள்ள கீழ் லேயர் வரைக்கும் போகக்கூடாது. மேலே மட்டும் ப்ரிக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இங்க்கு கலந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி படும்போது இதில் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் தண்ணி பட்டுருச்சுன்னா நல்லா ஃப்ளோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கீழே போகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம போடும்போது இது வந்து மிடில் மட்டும்தான் லீக்கேஜ் ஆகும் அப்படிங்கிறதால. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த தண்ணியை உங்களுக்கு பேக் சைடில் டர்ன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து வெளியே எதுவுமே வரல பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.